இல்லற வாழ்வின் மாதிரி சகாய அன்னை நம்முடைய பாதுகாவலை இல்லற வாழ்வுக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரியை கொடுக்கக்கூடிய தாயாக இருக்கின்றார். அந்த தாயுடைய வல்லமைக்கு பரிந்துரை கொண்டாட்டினால் நாம் நடத்தி கொண்டிருக்கும் இல்லற வாழ்க்கை முறைகள் எல்லாத்திலும் இறைவனால் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த மாலை வேளையில் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இந்த மாலை ஆராதனை நம்முடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் நிறைவான ஆசிரியை கொண்டு வர நம்முடைய பாதுகாவலை புதிய சகாயமாக எல்லாத்திலும் பரிந்துரைத்து மன்றாடுவார்கள். அந்த தாயோடு சேர்ந்து இப்போது நாம் இணைந்து ஜெபிப்போம். இறைவா எங்களுக்கு துணையாக வந்தருளும். எனக்கு உதவி செய்ய
கன்னி மரியே தாய் மாதாவின் பேர் பெற்றவள். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரே உம்முதரத்தில் தாங்கி
கன்னிமரியே சவாய் மாதாவின் பேறு பெற்றவள். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரை முதலத்தில் தாங்கினே. உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தீ. எனினும் என்றென்றமே கன்னியாகவே இருக்கின்றேன். ஒரு என்னை என் மீது
பெற்றெடுத்தே எனினும் என்றும் இருக்க முடியாதவை இருக்கின்றேன். சபாய் மாதாவே, உன் கடவுளாய் ஆண்டவன் ஆசிர்வதிக்க பெற்று உங்களுடைய ஆழ்வாழி முழுமையை நாங்கள் பங்கெடுக்கின்றோம். நமது ஆற்றலும் மீட்புமாய் கோட்டையும் மரணுமாய் ஒளியும் வலியுமாய் இருந்து பலன் தந்து எந்நாளும் தன் சிலையை சுமப்பவராய் காப்பவராய் உள்ளங்கையில் நம்மை பொறுத்தவராய் நாம் எங்கு சென்றாலும் நம் கரம் பிடித்து வழிநடத்துபவராய் ஒரு நாளும் விலகாதவராய் இருக்கும் இறைவனை போற்றிக் கொள்வோம். அவர் என்னோடு
இருக்கிறாங்க. நற்செய்தி வாசகத்திற்காக எல்லோரும் எழுந்திருப்போம். வார்த்தையான இறைவனிடம் பத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒன்றாம் அதிகாரம் 18 முதல் 25 முடியுள்ள இறை வசனங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்தியேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான கோவில், அன்பான மக்கள், இதுதான் கடவுளின் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அருமையாக திருப்பாடல்கள் பாடக்கூடிய பாடகர் குழுவினர் பக்தியோடு பரவசத்தோடு குருக்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் பக்தி உணர்வோடு பங்கெடுக்கின்ற அருமையான இறை மக்கள். இந்த 2024ஆம் ஆண்டு நம்முடைய அன்னை சகாய மாதாவுடைய இந்த ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை
பங்கு தந்தையுடைய வழிகாட்டுதலில் அருள் சகோதரனுடைய பல்வேறு உருவாக்கங்களில் இறை சமூகம் அக்களிப்போடு கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் 9 நாட்கள் நவ நாட்களாக அன்னையின் வணக்கத்துக்குரிய நாட்களாக கொண்டாடி உச்சகட்டமாக இந்த மாலை வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வழிபாட்டின் மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது என்ன என்று எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மைய கருத்து என்ன? இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் உங்களுக்கு திருவிழா நோட்டீஸ் அடித்து கொடுத்திருப்பார்கள். இந்த வழிபாட்டுக்கு மைய சிந்தனை இல்லற வாழ்வின், அந்த அக்கா பார்த்துட்டாங்க, சொல்லு. ஒன்பதாம் திருவிழா வெஸ்பஸ் ஊர்ல இருக்க எல்லா குடும்பத்து பேரும் போட்டிருக்கு. அதனால தலைப்பு இல்லற வாழ்வின் மாதிரி சகாய அன்னை. அருமையான தலைப்பு. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது எங்க? இல்லறத்தில். யாராவது சொல்ல முடியுமா, சாமி எனக்கும் இல்லறத்துக்கும் சம்பந்தம் இல்லை? யாரும் சொல்ல முடியாது. சாமியாரும் சரி, சிஸ்டரும் சரி, நீங்களும் சரி, எல்லாருக்கும் குடும்பம் இல்லறம் தொடர்புடைய ஒன்று. இல்லற வாழ்வின் மாதிரி நம் சகாய மாதா. அருமையான தலைப்பு. நம்முடைய வாழ்வோடு இரண்டர பிணைக்கப்பட்ட ஒரு தலைப்பு. நம்ம எல்லாருமே இன்றைக்கு குடும்பங்களில் இல்லறங்களில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்க இல்லறம் நல்லறமாக மாற வேண்டும் என்று உங்க கல்யாண நிகழ்ச்சியின் போது பலர் வாழ்த்தியிருப்பார்கள். புது திருமண ஜோடி கரம் பிடித்து இணைகின்ற அந்த நேரத்திலே உங்களை பலவாறு வாழ்த்தியிருப்பார்கள். அதில் நிச்சயமாக இந்த வார்த்தை, இந்த புதுமண தம்பதியர் அமைக்கவிருக்கும் இல்லறம் நல்லறமாக மாறட்டும் என்று வாழ்த்தியிருப்பார்கள். அன்றைக்கு நாம் காது குளிர கேட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே எந்த நிலையில் இருக்கிறது என்பதை உரசி பார்க்க, சிந்தித்து பார்க்க நம் சகாய மாதா தன்னுடைய இல்லற வாழ்வை நம் முன்னாடி மாதிரியாக, நேர்வழி சட்டமாக, கலங்கரை தீபமாக முன்வைக்கின்றார்கள். அந்த தாயுடைய இல்லறம் எப்படி இருந்தது என்பதை தியானித்தோம் என்றால், இன்றைக்கு நம்முடைய இல்லறம் அந்த நம்முடைய சகாய மாதாவுடைய இல்லற வாழ்வோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். தவறி போன மனிதன் கீழ்ப்படியாமை என்ற பாவத்திலே கடவுளுடைய கட்டளையை மீறி தவறிய மனிதன், அந்த மனிதன் உண்டாக்கிய உலகம் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் ஒரு மீட்பு திட்டத்தை ஏற்படுத்துகிறார். அந்த இறை திட்டம் என்ன என்பது நமக்கு தெரியும். தவறிய போன உலகம் தவறான பாதையிலே சென்று அழிந்துவிடக் கூடாது என்ற பேரன்புக்காக கடவுள் ஒரு மீட்பு திட்டத்தை உருவாக்கி
அந்த மீட்பு திட்டத்திலே தானே இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஏக்கத்தோடு இருக்கிறார். ஆனா கடவுள் நினைச்சிருந்தா இந்த பூமிக்கு அப்படியே ஒரு வானக தூதரை போல பறந்து வந்திருக்கலாம், அல்லது இது போன்ற அருமையான ஆலயத்திலே திடீரென்று அவர் தோன்றியிருக்கலாம். பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் கொடுக்கின்ற தீர்க்க தரிசனங்களிலே பார்க்கிறோம், கடவுள் அப்படி வருவார் இப்படி வருவார் என்று. ஆனால் இயேசு இந்த மண்ணிலே பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே எசாயா இறைவாக்கினர் தெளிவாக சொல்லிவிட்டார். கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார், அந்த மகனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இறைவாக்கு உரைத்து விட்டார். ஆக அந்த இறைவார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவராகிய கடவுள் ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்மணியாக பிறக்க முடிவெடுக்கிறார். ஆதாம் ஏவாள் தொடங்கி வரிசையாக வந்து கொண்டிருந்த மனித கூட்டங்களிலே இஸ்ராயல் மக்கள் தெரிவு செய்யப்பட்ட மக்களாக, கடவுளுக்குரிய மக்களாக, எகிப்து நாட்டிலே அடிமையாக இருந்த மக்களை விடுவித்து பாவம் தேடும் கொள்கின்ற கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டாலும் அவர்கள் கடவுளுக்கு எதிராகவே, கடவுளின் திட்டத்துக்கு எதிராகவே செயலாற்றி வந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் சக்தியை விட நம்முடைய சக்தி, மனித சக்தி, உலகத்து சக்தி மேலானது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டங்களிலே பெரும்பான்மையான மக்கள் இறை சக்தியை விட்டுவிட்டு மனித சக்தியிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ஒரு சிறுபான்மை மக்கள் கடவுள்தான் மேல், கடவுள் சக்தி மேலான ஒன்று, கடவுள் சக்திக்கு எதிராக இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது என்று ஒரு சிறுபான்மை மக்கள் கூட்டம் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை யாவையின் ஏழைகள் என்று சொல்வார்கள். யாவையின் ஏழைகள், அனாவின் என்று எபிரேய மொழியிலே சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த சிறுபான்மை மக்கள் மத்தியிலே யாவையின் ஏழைகளாக வாழ்ந்த மக்கள் கூட்டத்திலே ஒரு கன்னிப்பெண், மரியா என்ற கன்னிப்பெண் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கடவுளுடைய பார்வை அந்த பெண் மீது படுகிறது. மரியாள் யோசேப்பு என்பவருக்கு இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டது போல சூசேப்பருக்கு மனம் ஒப்பந்தமானவர். இந்த சூழலில் மங்களவார்த்தை நிகழ்வு என்னவென்பது நமக்கு தெரியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உங்க கூட, பரிசுத்தாவின் உதவியோடு ஒரு மகனை பெற்றெடுத்தி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்ற அந்த இறை திட்டம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு கன்னிப் பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது. மன ஒப்பந்தமானவள் மரியா. யாருக்கு மன ஒப்பந்தமானவர்? சூசேப்பர். ஆக இருவரும் இணைந்து உருவாக்கக்கூடிய
ஒரு குடும்பத்திற்குத்தான் அந்த மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. திருக்குடும்பத்தின் குலவிளக்காக நம் தாய் மரியா சகாய மாதா, அந்த மாதாவுக்கு மங்கள வார்த்தை மூலமாக இறை திட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த நேரத்திலே ஆகட்டும் என கணவனை அறியாத நிலையிலே, மன ஒப்பந்தம் ஆயிருந்தாலும் கணவனை அறியாத நிலையிலே நம் தாய் மரியா, கன்னி மரியா வாழ்க்கை நடத்துகின்ற அந்த நேரத்தில் இந்த மங்கள வார்த்தை நிகழ்வு. யூத பாரம்பரியத்திலே கல்யாணம் என்றால் 3 நிலைகள் உண்டு. முதல் நிலை வெறுமனே சாதாரண நிச்சயதார்த்தம். நம்ம பாசையில சொல்ல போனா பூ வைப்பது போல், மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து பொண்ணுக்கு பூ வைத்து, சரி உங்க மகளை எங்க மகனுக்கு எடுத்துக்கிறோம். அதுபோல நிச்சயதார்த்தம் முதல் நிலை. இரண்டாவது நிலை மன ஒப்பந்தம் செய்வது. இந்த மன ஒப்பந்தம் என்பது முக்காவாசி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. மூன்றாவது நிலைதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் தனக்கு மன ஒப்பந்தமான பெண்ணை தன் வீட்டுக்கு மனைவியாக அழைத்து செல்வது. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாதான் அங்க உறவு தாம்பத்தியம் தொடங்கும். இப்போ நம் தாய் மரியா 2வது நிலையில் இருக்கிறார்கள், மன ஒப்பந்தமானவள். அதே நேரத்தில் பரிசுத்தாவின் துணை கொண்டு தன் திருவயிற்றிலே இயேசு என்ற குழந்தைக்கு இடம் கொடுத்து கருவாகக்கூடிய நிலை. கஷ்டமான நேரம். இத கேள்விப்பட்டா என் புருஷன் எனக்கு மன ஒப்பந்தமானவர், சூசேப்பர் என்ன நினைப்பாரோ, இந்த ஊர் உலகம் என்னை எப்படியெல்லாம் இழிவாக பேசுமோ, மோயிசன் சட்டப்படி என்னை கல்லால் எரிந்து கொண்டு விடுவார்களே. அதனாலதான் வானகத்தை சொல்லுங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா நான் கணவனை அறியவில்லையே, தாம்பத்திய வாழ்வுக்கு என் புருஷ வீட்டுக்கு இன்னும் போகவில்லையே, இது எப்படி ஆகும்? பரிசுத்தாவி உன் மீது நிழலிடுவார். இந்த உலகத்தை படைக்கின்ற கடவுள் படைக்கப்பட்ட நேரத்திலே தண்ணீரின் மீது பரிசுத்தாவி அசைவாடிக் கொண்டிருந்தார். அதே பரிசுத்தாவியானவர் இங்கே தெய்வத்தின் குழந்தையை கன்னிமரியாவுடைய திருவயிற்றிலே பிறக்க திட்டமிடுகிறார். ஆக ஒரு குடும்பத்திலே கடவுள் அவதரிக்கிறார். அன்பானவர்களே, அதன் பிறகு சூசேப்பர் கேள்விப்பட்டவுடன் என்ன நடந்தது நமக்கு தெரியும். அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த தகவல் சூசேப்பருக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே அவருக்கு ஒரே மனப்போராட்டம். இப்படிப்பட்டவளை எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டு போறது? அவருக்கு மனப்போராட்டம். இருந்தாலும் அந்த மனப்போராட்டத்திலே தூங்குகிறார். கவலைகளோடும் மனப்போராட்டங்களோடும் இருக்கிறவர்களுக்கு ராத்திரில தூக்கம் வராது. ஆனா பாருங்க, சூசையப்பர் கனவு வரக்கூடிய அளவுக்கு தூங்கினார். ஆனா கனவிலே வானதூதர் தோன்றி, சூசையே உன் மனைவி, பாருங்க வார்த்தையை பாருங்க, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஆக இந்த மன ஒப்பந்தம் முக்கால்வாசி கல்யாணம் முடிந்த நிலையில் சூசேப்பருக்கு கன்னி மரியா மனைவி. எனவேதான் கடவுளின் சார்பாக வந்த தூதரை சொல்கிறார், உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம்.
மரியாவுடைய அந்த விசுவாச வாழ்வு ஒரு பக்கம், சூசேப்பருக்கு மன போராட்டத்தை தெளிவுபடுத்தி இந்த காரியம் எப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லி சூசேப்பருடைய நம்பிக்கையை அங்கே உறுதிப்படுத்துகிறார்கள். ஆக மரியாவை தன் மனைவியாக சூசேப்பர் ஏற்றுக்கொள்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆகட்டும் என்ற வார்த்தைக்கு பிறகு எவ்வளவு தொடர் நிகழ்ச்சிகள்! சூசேப்பர் தன் மனைவி மரியாவை சந்தேகப்படுகிறார். அடுத்தால பாருங்க, பெத்லகேமுக்கு கூட்டிட்டு போறாங்க. மாதாவும் சூசேப்பரும் பெத்லகேமுக்கு போறார்கள். அங்கே பிரசவ வலி. அந்த நேரத்திலே சரியான குழந்தை பெற்றெடுப்பதற்குண்டான இடம் கிடைக்காமல் ஒரு மாட்டு தொழுவம், அதுவும் யாரோ கொடுத்த ஒரு இரவல், குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது. குழந்தை பெற்றெடுத்த கொஞ்ச நேரத்துல கனவில் திரும்பவும் சூசேப்பருக்கு தூதர் தோன்றுகிறார். ஏரோது குழந்தையை கொல்ல தேடுகிறான். தாயின் குழந்தையை கூட்டிக் கொண்டு எய்த்துக்கு போ. உடனடியா போறாங்க. அடுத்து திரும்பவும் நாசரேத்துக்கு வருகிறார்கள். இயேசு வளர்ந்து பகிரங்கமான போதனை வாழ்வுக்கு செல்கிறார். அங்கே மக்கள் சொல்கிறார்கள், இயேசுவுக்கு இயேசு மதிமயங்கி விட்டார், அவருக்கு பேய் பிடித்து விட்டது. இந்த தகவல் மரியாவுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார்! அடுத்த சிலுவையிலே இயேசு விண்ணுக்கும் மண்ணுக்கும் கரங்களை விரித்து தொங்குகின்ற போது, இந்த மனுக்குலத்துக்காக உயிர் கொடுக்கின்ற போது, வியாபார தாயாக அன்னை மரியா சிலுவையடியிலே கதறுகிறார்கள். இயேசு பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுப்பார், அதற்காக காத்திருக்கின்ற திருத்துதலோடு காத்திருக்கின்ற அந்த நேரத்திலே இப்படியெல்லாம் பல நிகழ்வுகள். எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற போது திடீரென்று 12 வயதிலே இயேசு காணாமல் போகிறார். ஆகட்டும் என்ற வார்த்தைக்கு பிறகு நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடக்கிறது. ஆனா எல்லா நிகழ்வுகளையும் நம் தாய் மரியா சிந்தித்து, அதாவது உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தார்கள். எந்த புலம்பலும் இல்லை, எந்த குழப்பங்களும் இல்லை. எல்லாம் கடவுள் பார்த்துக் கொள்வார். இதைத்தான் எலிசபெத் அம்மா வீட்டுக்கு மரியா சென்ற நேரத்திலே சொல்வார்கள், யாராயிடும் ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். ஆக நம்முடைய தாய் மரியாளுடைய இல்லற வாழ்க்கையிலே முன்மாதிரி என்று சொன்னால் முதலில் அவர்கள் கடவுள் பற்றுள்ளவர். விசுவாச வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு அன்னை மரியாளிடத்திலே மிகுந்து இருந்தது. கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டேன், இறை திட்டத்துக்கு தன்னை கொடுத்து விட்டேன், இனி எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார். ஆழ்ந்த நம்பிக்கை. எனக்கு என்ன நெருக்கடி வந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார். எனவேதான் எலிசபெத் அம்மா சொல்கிறார், ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் என்று நம்பியரில் பேர் பெற்றவர். அன்னை மரியாவுடைய இல்லற வாழ்விலேயே முதலில் நாம் காண்பது கடவுள் நம்பிக்கை, அதுவும் ஆழ்ந்த நம்பிக்கை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இல்லற வாழ்வுக்கு இந்த தாய் கற்றுத்தருகின்ற முதல் பாடம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக, விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக, வாழ்வில் கடவுளுக்கு நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன், கடவுள் முன்னிலையில் ஆலயத்தில் கணவன் மனைவியாக கைப்பிடித்து விட்டேன். இந்த கைப்பிடித்தல், இந்த திருமண வாழ்வு, இந்த இல்லற வாழ்வில் எது வந்தாலும்
எப்பேற்பட்ட தடைகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையை நம் தாய் மரியா இன்றைக்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இது கடவுள் பக்கமாக நம் தாய் மரியா செயல்பட்ட காரியங்கள். அடுத்த பக்கம், தனக்கு மன ஒப்பந்தமான சூசேப்பரை வெறுமனே கரம்பிடித்தவள் அல்ல, தன்னுடைய மனைவி மரியாவை சூசேப்பர் ஏற்றுக்கொண்டார். அதுவரைக்குத்தான் வானதுதர் மரியாளிடம் பேசினார். அதன் பிறகு வானதுதர் எல்லா செய்திகளையும் தகவல்களையும் சூசேப்பருக்கு தான் கொடுக்கிறார். ஆகட்டும் என்று சொன்ன பிறகு வானதுதர் மரியாளிடத்தில் எந்த செய்தியும் சொல்லவில்லை. மனைவி மரியாவை சூசேப்பர் ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க வரக்கூடிய தகவல் எல்லாமே சூசேப்பருக்கு தான் எல்லாம் சொல்லப்படுது. ஒரு காலகட்டம் வருது, அப்பந்தான் குழந்தையை பெற்றெடுத்து தீவன தொட்டியில் கிடத்தி இருக்கிறார்கள். ஆட்டு இடையர்கள் எல்லாம் வந்து தெண்டரிட்டு வணங்கி காணிக்கை கொடுத்துட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வானதுதர் சூசேப்பருக்கு சொல்றார், ஏழோடு குழந்தையை கொல்ல தேடுகிறார், தாயும் குழந்தையை தூக்கிக்கிட்டு எய்த்துக்கு போ. நல்ல தூங்கிட்டு இருக்க நேரம், பிள்ளை பெற்ற பச்சை வயிறு, மரியா அசந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள், குழந்தையும் தூங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல நடுராத்திரியில வானதுதர் சொல்லிட்டாரு, மரியா மரியா எந்தி போகணும். மரியா என்ன நினைச்சா, நம்ம நினைச்சிரும், யோ இந்த ராத்திரில எங்க போ, தூங்கியா? மரியாவும் சொல்லியிருக்கிறான், சூசையே நான் ஜென்ம பாவம் இல்லாதவள், நீரு ஜென்ம பாவத்தோடு பிறந்தவர், நான் அருள் நிறைந்தவள், நீர் சாதாரண மனிதனானவர். அதனால கடவுள் உம்ம பக்கத்துல இருக்கிறத விட என் பக்கத்துலதான் இருக்கிறார், எனக்குத்தான் ரொம்ப நெருக்கமா இருக்கார். நான் தான் அவர் சொன்னபடி குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட சொன்னதை ரைட்டு அப்படின்னு என்னால ஏத்துக்க முடியாது, தூங்கும், காலையில போய்க்கலாம் என்று மரியாள் சொல்லி இருக்கலாம். ஆனா பாருங்க, தனக்கு மன ஒப்பந்தமானவர், சூசேப்பருக்கு மன ஒப்பந்தமானவர், சூசேப்படி மனைவி. அந்த அம்மாவுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு சூசேப்பர் உண்மையான தகப்பன் கிடையாது, வளர்ப்பு தகப்பன் தான். இருந்தாலும் பாருங்க, மரியா தன் கணவனுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார் பாருங்க. அப்படியா ஐயா வானதுதர் சொல்லிட்டாரா? உடனே மறுப்பு ஏதும் சொல்லாமல் அந்த ரண வேதனையில், அந்த நடு ராத்திரியில் எவ்வளவு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும். உடனடியா ஒரு நெடும் பயணத்துக்கு செல்வது என்றால் மிக மிக உடல் வலுவற்ற நிலையில்தான் பயணிக்க வேண்டும். இருந்தாலும் சூசேப்பர் குழந்தையை தூக்கிக்கிட்டாரு, மாதாவை கைப்பிடிச்சு எய்த்துக்கு அழைத்து செல்கிறார். இந்த நிகழ்வு எதை குறித்து காட்டுகிறது என்றால், கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய வழிகாட்டுதல் என் கணவன் வழியாக எனக்கு தரப்படுகிறது, அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தின் மூலமாக கரமடித்து இல்லறத்தை தொடங்கிவிட்டால் அங்கே ஒருவர் மற்றவருக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவர் சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொள்ள வேண்டும். சின்னப்பர் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம், யாராவது எடுங்க பைபிள் இருந்தா, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம்
3ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒரு சத்தமா படிங்க. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். மாதா எவ்வளவு பணிந்திருந்தார்கள் பாருங்க. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். மாதாவை நம்முடைய தாயாக, நம்முடைய பாதுகாவலியாக ஏற்றுக்கொள்கிற நாம் அந்த தாயிடமிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். கணவன் சம்பாத்தியம் பெருசோ சிறுசோ, அவர் எப்படியா இருக்கட்டும், அவருடைய வாழ்வில் அவர் எந்த நிலையில் இருந்தாலும் மனைவிமார்கள் அன்னை மரியாதை போல கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும் என்ற 2வது பாடத்தை இங்கே மரியாள் கற்றுத் தருகிறார்கள். அப்பெல்லாம் இல்லற வாழ்வு சிறப்புள்ள வாழ்வாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக கண்டிப்பாக இருக்கும். 3ஆவதாக, அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை படியுங்கள். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 48வது வசனம். உன் தந்தையும், சொல்லுங்க, உன் தந்தையும் நானும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தவை. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. உன் தந்தையும் நானும். எருசலேம் தேவாலயத்திற்கு சென்ற அந்த திருக்குடும்பம் திடீரென்று கூட்டத்திலே மகனை காணாமல் தவிக்கிறார்கள். மாதாவும் சுசேப்பரும் என்ன நினைச்சாங்க? சரி, யாராவது சொந்தக்காரங்க கூட வந்திருப்பாரு, வருவா வீட்டுக்கு எப்படி போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்கு போனா பாலன் இயேசுவை காணவில்லை. திரும்ப தேடி வர்றார்கள். பரிதவிப்பு, ஐயோ மகனை காணலையே. சுசேப்பர் மாதாவும் ஆங்காங்கே பரிதவிப்போடு தேடுகிறார்கள். ஆனா பார்த்தா அங்க அறிஞர்கள் பலர் உட்கார்ந்து இருக்காங்க, பெரியவங்க, சான்றோர், ஆண்டோர். அவங்க முன்னாடி உட்கார்ந்து அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கார். அது 2 பேரும் பார்த்த உடனே வியப்பு. எவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறார். இதெல்லாம் ரசிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு வந்த பிறகு மாதா கேட்கிறாங்க, அப்ப எங்க போன? பரிதவிப்போடு. அந்த நேரத்துல பாருங்க, அந்த அம்மா நானும் உன் தந்தையும் என்று சொல்லவில்லை, உன் தந்தையும் நானும். பாருங்க, இந்த உன் தந்தை என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தன் கணவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பாருங்கள். மதிப்பு, மரியாதை. நானும் அப்பாவும் சொல்லல, உன் தந்தையும் நானும் மிகுந்த வேதனையோடு உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே. ஆக 3வது பாடம் நம் தாய் மரியா நமக்கு கற்றுத்தருவது, இல்லற வாழ்க்கையிலே ஒருவர் மற்றவரை மதிப்போடு மரியாதையோடு நடத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்வுக்கு மரியா சகாயமாதா சிறந்த முன்மாதிரி. விசுவாச வாழ்வு, கடவுள் சார்ந்த வாழ்வு, நம்பிக்கை வாழ்வு, அதிலே அவர்கள் பிடிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். கடவுளின் நம்பிக்கையில் ஆழ்ந்த பிடிப்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அது இல்லற வாழ்விலே கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அடுத்து இல்லற வாழ்விலே கணவனுக்கு பணிந்திருப்பது, கணவனுக்கு மதிப்பு கொடுப்பது, கணவன் மனைவியை மதிப்பது, மனைவி கணவனை மதிப்பது, இது அத்தியாவசிய தேவை.
என்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை நம் மரியா கற்றுத் தருகிறாள். என அன்புக்குரிய மக்களே, இல்லற வாழ்வின் மாதிரி சகாய மாதா என்ற சிந்தனையை நம்முடைய வாழ்வுக்கு அப்படியே எடுத்துக்கொள்வோம். அந்த மாதா எப்படி இல்லற வாழ்க்கையிலே கடவுளுக்கும் பிரமாணிக்கமாக கணவனுக்கும் பணிந்து மரியாதை கொடுத்து வாழ்ந்தார்களோ, அதுபோல நம்முடைய இல்லற வாழ்வில் நம்முடைய இல்லங்களில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இறை பற்று உள்ளவர்களாக வாழ்ந்திடவும், அதுபோல ஒருவர் மற்றவருக்கு மிகுந்த மரியாதை மதிப்பு கொடுத்து எந்த நிலையில் யார் இருந்தாலும், பணம் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, பெரிய வருமானம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி, சாப்பாடு நன்றாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எல்லா நிலைகளிலும் அந்த கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை மதிப்போடு மரியாதையோடு நடத்தி வந்தால் கண்டிப்பாக அந்த இல்லறம் நம்முடைய ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாலும் மேற்கொண்டு வாழ்கிற இல்லற வாழ்வு நல்லறமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். அதை விட்டுட்டு எதை எடுத்தாலும் ஒருவர் மற்றவர் மத்தியிலே குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லி தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத காரியங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து அதோடு மனைவி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கணவன் குடிப்பழக்கத்துக்கு போறதும், கணவன் மனைவி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மனைவி கத்திக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறதும், பிள்ளைகள் தெருவிலே பரிதவித்து நிற்பதும் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணக்கூடிய ஒரு நாடகமாக இருக்கிறது, காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் குடும்பத்திலே பிறந்தார், ஒரு இல்லறத்திலே பிறந்தார். அந்த கடவுளுடைய சாயலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆற்றல்களையும் அருள் கொடைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அவருக்கு உகந்த குடும்பங்களாக இல்லறங்களாக நாம் அந்த மண்ணிலே வாழ்ந்து இறைவனுக்கு சான்று பகர நம் தாய் மரியா சகாய மாதா எல்லா அருட்கொடைகளையும் தன்னுடைய வல்லமை மிக்க பரிந்துரை உண்டாக்கினால் பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த வேளையிலே வழிபாட்டில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எல்லா தலைவர்கள் என்னை பேருடன் என போற்றுமே, ஏனெனில் கடவுள் தாழ்ந்த தமிழை கடைக்க நோக்கினார். எல்லோரிடத்திற்கும் மரியாளின் பாடல். என் ஆன்மா
எல்லா தலைவர்களுமே தேவனுடைய தோற்றுமே ஏனெனில் கடவுள் தாழ்ந்ததோடு நோக்கினார். அன்புக்குரியவர்களே, இல்லற வாழ்வின் முன்மாதிரி நம் பாதுகாவலே சகாயமாக அந்த தாயுடைய பரிந்துரை மன்றாட்டினால் நமக்கு கடவுள் தந்திருக்கும் குடும்ப வாழ்வு, இல்லற வாழ்வு நம்பிக்கையிலும் ஒருவர் மற்றவரை மதித்து மரியாதை கொடுத்து பணிந்து வாழ்வதிலும் வாழ்வதற்குண்டான அருள் கொடைகளை கேட்டு நம் மன்றாட்டுக்களை இறை தந்தையிடம் சமர்ப்பிப்போம். அன்பே உருவான இறைவா, என் தாய் திருவாவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், திருப்பர், கன்னியர்கள் ஆகிய அனைவரையும் உனது அருள் பயத்தால் தாய் என்னாலும் உனக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து காத்து அருளை பொழிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, என் ஊரில் உள்ள அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்தவர் தூய ஆவியின் புனிதர்கள் பொழிந்து என்னாலும் மனநிலையும் மன மகிழ்ச்சி பெற்று வாழ அனுப்ப வேண்டும் என்று அன்பே உருவான இறைவா, இறைவன் இரண்டங்களை உமது அருளால் உயர்த்தி காத்து வழிநடத்தும் அவர்களின் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையும். அவர்களுக்கு இறை ஞானமும் அன்னை மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு வாழ
அருளை தர வேண்டும் என்று குறைவா மன்றாடுகிறோம். அன்பே குறைவாக எல்லாம் குழந்தைகள் முதியோர்கள் ஆகிய அனைவருக்கும் உமது அன்பையும் மகிழ்ச்சியும் அவர்களது வாழ்வை நிரப்பி ஒவ்வொரு நாளும் மண்ணையின் ஆசிரியை பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் பொழிந்தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, நோயாளிகள் கைவிடப்பட்டோர் அனைவரை காத்துவிட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களது மனம் உணர்ந்து இறை நம்பிக்கையை கொண்டு அவர்களுக்கு வாழ்வு வளர்ச்சி பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, கிடைக்கின்ற மாணவ மாணவியரை பாடம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களது மனப்பயம் குறைந்து படிப்பில் முழு கவனம் செலுத்தவும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளாக உருவாகிற இறை ஞானத்தையும் இறை நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். கடவுள் இணைந்ததை மனித சக்திகள் மனித நிலைகள் எதுவும் இருக்கக்கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்கள், இல்லறங்கள் இறைவனால் இணைக்கப்பட்டவை. அந்த இறைவனை பற்றிக் கொள்வோம். இறை சக்திக்கு எதிராக எதுவும் இந்த உலகத்தில் இல்லை என்பதை உறுதியோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய நம்பிக்கை வாழ்விலும் உடன் பயணிக்கின்ற கணவன் மனைவி அந்த உறவிலும் முழுமையான பிரமாணிக்கத்தை காண்பித்து வாழவும் இப்போது கண்களை மூடி அதற்கு தேவையான அருளை, ஆசிரை உயிருள்ள தெய்வத்திடம் இறைச்சி வேண்டுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனிதமிக்க சகாயமாவின் பாதுகாப்பின் மகிழ்கின்றோம். நம்பிக்கையோடு எங்களுக்கு நிழல் புரியுமை வேண்டும் என்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமை அனைத்திறந்து நாங்கள் விடுவிக்கப் பெற்று விண்ணகத்தின் நிலையான மகிழ்ச்சி அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை ஆசிரியர் எல்லாத்தையும் மீண்டும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள்.
அதை கொண்டு போயிட்டானோ?
சதாகாலமும் ஆராதனைக்குரிய சர்வேஸ்வரனும் என் ஆண்டவருமாகிய இயேசுவை பூமண்டலத்தில் தேவனுடைய மற்ற மகிமைக்கு வேண்டிய ஆராதனை மற்றும் நமது அத்தியந்த பற்புதல் உள்ள அன்புக்கு செலுத்தப்படாத எவ்வளவு உள்ள தேவாலயங்களிலும் அழைத்து தேவதையை ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இத்தனை தளங்களிலே இருக்க என்னாடே கூடாமல் அவசரப்பட்ட அந்த தேவாலயங்களில் நினைவின் வழியாக பிரவேசித்து கிறிஸ்தவர்களால் எப்போதாகவும் தேவதைக்கு செய்யப்பட இந்த அவமானங்களுக்கு பரிகாரமாகவும் உம்முடைய நேர்ந்த பருத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உமது கீழருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி.
மன்றோ